அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு சூப்பரான தக்காளி சாதம் தான் செய்ய போறேன். இது நீங்க பச்சரிசி புழுங்கலரிசியில கூட நீங்க செய்யலாம். முதல்ல 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேன். ஒரு பெரிய பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல தான் செய்ய போறேன். குக்கர்ல எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பொன்னிறமா ஆனதும் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு 5 தக்காளி கட் பண்ணது சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசி தண்ணி வடிகட்டிட்டு குக்கர்ல போட்டுக்குங்க. அரிசி போட்ட பிறகு 3 நிமிஷம் சும்மா மூடி வைங்க. 3 நிமிஷம் கழிச்சு எடுத்து மேல கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி ஒரு விசில் மட்டும் விடுங்க. போதும். விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் போன பிறகு எடுத்து பாருங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, இன்னும் டேஸ்டாவும். நான் பசங்களுக்கு வேக வச்ச முட்டை வச்சு லஞ்ச் கட்டி அனுப்பிட்டேன்.